ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் கீர்த்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம 2 லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு சில்க் த்ரெட்டில் டபுள் நூல் எடுப்போம். இப்போது லாங் செயின் ஒன்று எடுத்துகிட்டு அதை கிராஸாக போட்டு அங்கே ஒரு லாக் செயின் போடுறோம். ஒரு பக்கம் வந்துட்டு கீழ் பக்கமாக போட்டுருவோம், இன்னொரு பக்கம் மேல் பக்கமாக போட்டுருவோம். ஓகேங்களா? அப்படி போடும்போது பட்டர்ஃப்ளை ரெக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸ்டிச்சஸ் கணக்கு வச்சுக்கணும். இந்த பக்கம் 10 அப்படின்னாக்கா அந்த பக்கம் 10 அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. 2 பக்கமும் ஈக்குவலாக வரணும். நம்ம கீர்த்தி சாரி கிரியேட்டிவ்ஸில் லைவ் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆரி ஒர்க் கிளாஸு, ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம். மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னாக்கா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ யூடியூப் பார்த்து நீங்கள் கிளாஸு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும்போது நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சாக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டிச்சஸில் நீங்கள் இமேஜஸ் போடணும். ஓகேங்களா? எனக்கு ஒரு ஸ்டிச்சு லைன் மட்டும் போட்டு காட்டாமல் ஒரு இமேஜ் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு இமெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இமெயிலோ இல்லை வாட்ஸ்அப்போ ஏதோ ஒன்று அனுப்புங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு அது கரெக்டாக இல்லை தப்பாக ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது நம்ம அதில் இருந்து முடிச்சுட்டு அடுத்தது இன்னொன்று எடுக்கும்போது லாக் செயின் போட்டு கிராஸாக எடுத்துகிட்டு வந்து சேம் அதே மாதிரி தான் ஸ்டிச்சஸ் கணக்கு வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டிச்சு போடும்போது நம்ம கிளாத்தை டைட்டாக வச்சுக்கணும். அது ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா கிளாத் டைட்டாக இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஸ்டிச்சஸ் ஒழுங்காக வராது. துணி சுருங்கும்போது நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஒழுங்காக போட்டிருந்தாலும் அது வந்துட்டு தப்பாக தான் காட்டும். ஓகேங்களா? கிளாத்தை எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டைட் பண்ணி அதுக்கப்புறமேட்டா நீங்கள் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிங்க. ஆரி ஒர்க்கில் பேசிக் டு அட்வான்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். ப்ரோ லெவல் வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு தனி ஃபீஸ் ஆகும். நான் உங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை பார்த்துட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் டவுட் உங்களுக்கு இருக்குது, பர்சனலாக நான் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கூட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேங்களா?
இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்து உங்களுக்கு வேண்டிய டெக்கரேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச்சில் நீங்கள் வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம், இல்லை பீட்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இடையில வந்துட்டு இந்த கிராஸாக இருக்குல்ல அந்த இடத்துல வந்துட்டு பீட்ஸ் வச்சு கட்டிக்கலாம். இல்லை இந்த கேப்பில் நான் ஃபில் பண்ணோம் அப்படின்னாக்க கேப்பில் ஸ்டோன்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம், பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். ஓகேங்களா? உங்களோட க்ரியேஷனில் நீங்கள் எந்த அளவுக்கு இதை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரலாம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸோட ஆல்பம்லாம் உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸில். வேணுன்றவங்க போய் பாருங்கள். அந்த மாதிரி இமேஜஸ் போட்டு எனக்கு ப்ரைவேட்டாக நீங்கள் சென்ட் பண்ணி இது ஓகேவா மேம் கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் போட்டுருங்க. ஓகேங்களா? டெக்கரேஷன்ஸில் நம்மளோட சாய்ஸ் தான். ஓகேங்களா? செயின் ஸ்டிச்சில் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பீட்ஸ் கொடுத்து ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிறேன். இப்போது நான் பீட்ஸ் கொடுக்குறேன் அவுட்லைனுக்கு. அவுட்லைன் ஃபுல்லாகவே பீட்ஸ் கொடுத்து கவர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட். இப்போவும் போல் எப்போவுமே உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். நீங்கள் இப்போ போல் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. நானும் உங்களுக்கு வேண்டிய வீடியோவை உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு எதாவது டவுட்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட தயங்காமல் கேட்கலாம். தேங்க்யூ.